ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மனுபுத்திரனே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? சங்கீதம் 4:2. சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று யோனா சொல்லி இருக்கிறார். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கர்த்தர் விடுதலையாக்காத பட்சத்தில் விடுதலை பெற்றேன் என்பாயாகில் அவை நிரந்தர விடுதலை ஆகாது. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற செயலாகும். பிசாசும் விடுதலை கொடுக்கிறான், ஆனால் அந்த விடுதலை நம்மை மோசம் போக்கவே. ஆகவே கர்த்தரின் ஆசீர்வாதமே நம்முடைய ஐஸ்வர்யம், ஆபரணம், வீடு, வாசல், பந்தங்கள், வேலை, வருமானம், சொத்து, சுகம், இவைகள் அனைத்துமே நாம் தேவனுக்குள் இருந்தால் மாத்திரமே நிலைத்திருக்கும். நம்முடைய எதிர்காலமே கர்த்தர் தான். அவரால் அன்றி நமக்கு நிம்மதி இல்லை. அவரை அண்டிக் கொண்ட நாம் அனைவரும் பாக்கியவான்கள். இப்பேற்பட்ட தெய்வம் வேற எந்த ஜாதிக்கும் கிடையாது. நமக்காக தன்னுடைய ஜீவனையே அர்ப்பணித்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரே நம் அஸ்திபாரம், அவரே நம் நம்பிக்கையும் எதிர்காலமும். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும், தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததுக்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும் லேவியராகமம் 10:10. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் பரிசுத்தம்தான். கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் தம்முடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்தத்தின் சுதந்திரத்தை அடைவதற்கும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கும் பரிசுத்தம் மிகவும் அவசியமானது ஒன்றாகும். பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணமாக்க கடவும். பரிசுத்தமாகுதலில் ஒரு பூரணம் உண்டு. அந்த பூரணத்தை நோக்கி நாம் கடந்து செல்லுவோமாக. ஏனென்றால் காலங்கள் வேகமாய் சுழன்று உலகத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம். கர்த்தருடைய வருகையை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும். ஒரு வீட்டுக்குள் மிதந்து கொண்டிருக்கும் தூசிகளை சாதாரணமாக உங்களுடைய கண்களினால் காண முடிவதில்லை. ஆனால் சூரிய வெளிச்சத்தின் கதிர் கூரை துவாரத்தின் வழியாக உள்ளே வரும்போது அந்த வெளிச்சத்தில் 1000 தூசி துகள்கள் காற்றில் மிதப்பதை காணலாம். அப்படியே தேவ சமூகத்தில் ஆவியானவரின் வெளிச்சத்தில் உங்களை காணும் போது மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள அசுத்தங்களை கண்டுபிடிக்க முடியும். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். சங்கீதம் 102. நீங்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பீர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீங்கள் மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனதின் நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பீர்கள். அவர்கள் உங்களை அழித்து தீரு மட்டும் இருப்பு நுகத்தடியை உங்கள் கழுத்தின் மேல் போடுவார்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது.
உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். சங்கீதம் 36:8. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தியாக்குவார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என கவலைப்படாதிருங்கள். நாம் இந்த உலகத்திலே வாழ்வது என்பது ஒரு சவால்தான். அனுதின தேவைகளான உணவு, தண்ணீர், பணம், வேலை என்று இப்படி அன்றாட தேவைகளை குறித்தே கவலையும் பயமும் தான் அதிகம். நாம் ஒன்றை மறந்துவிட்டோம். அதாவது நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நம்மை போஷிக்கவும் முடியும், நம் தேவைகளை எல்லாம் சந்திக்கவும் முடியும். கர்த்தர் மேல் விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ளவனுக்கு சகல தேவைகளும் சந்திக்கப்படும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். ஆகவே கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பிள்ளைகளே, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். நாளை தினம் உங்களை குறித்து கவலைப்படும். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? தேவன் நம்மை போஷிக்கும்படி காலத்துக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆதலால் ஆசீர்வாதத்தை தேடி அலைய வேண்டாம். கர்த்தரை பின்பற்றி செல்வோம். ஆசீர்வாதம் நம்மை பின்தொடர்ந்து வரும். ஆகவே எந்த தேவைகளானாலும் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம், உலகத்தை அல்ல. கர்த்தர் நம்மை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. 3 யோவான் 1:11. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மோசே கர்த்தருடைய வீட்டிலே உண்மையாயிருந்தார். தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசனாயிருந்தார். கர்த்தர் ஊத்ஸ் தேசத்தனாகிய யோபை குறித்து சாட்சி சொன்னார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவருமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. செசரியா நாட்டானான கொர்நேலி என்பவன் தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். இப்பொழுதெல்லாம் கர்த்தர் மேல் பயம் இருந்தால் பக்தி இல்லை, பக்தி இருந்தால் தேவ பயம் இருப்பதில்லை. காரணம், வேத வாசிப்பும் தியானமும் ஜெபமும் துதியும் இல்லாததே காரணம். வாரத்தில் 1 மணி நேரம் சபைக்கு போய் வந்தால் போதும் என்று அதோடு நின்று விடுகிறோம். தனி ஜெபம் கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது, சபை ஐக்கியம் கிடையாது, தேவனோடு உறவு கிடையாது, போதகரோடு நல்ல உறவு கிடையாது, யாவரோடும் சமாதானம் கிடையாது, கீழ்ப்படிதல் கிடையாது, புத்திமதிகளை கேட்பதில்லை, ஊழியரின் ஆலோசனையை அசட்டை பண்ணுவது என்று இருப்போமாகில் பின்பு எப்படி தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும்? ஆகவே புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியும் அடைவான். புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். ஆதலால் தேவனுக்கு முன்பாக தாழ்மையை உடுத்திக் கொள்ளுங்கள். அவர் ஒருவருக்கே பயந்து அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தரின் கிருபை என்றென்றும் உங்களை தாங்கும். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. எனக்கு கிடைத்த வெளிப்பாடுகளின் அசாதாரண நிலை என்னை யாரும் உயர்த்துவதற்கு எந்த காரணமும் இல்லை. இதனால் தான் என் மாம்சத்தில் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டது. விரோதியின் தூதர் என்னை துன்புறுத்துவதற்காக அனுப்பினார். நான் ஆணவப்படுவதை தடுக்கிறார். இதிலிருந்து என்னை விடுவிக்கும்படி 3 முறை இறைவனிடம் மன்றாடினேன். ஆனால் அவர் எனக்கு பதிலளித்தார், என் கிருபை எப்போதுமே உனக்கு போதுமானது. என் பலம் உன் பலவீனத்தின் மூலம் அதன் முழு வெளிப்பாட்டை காண்கிறது. ஆகவே நான் என் பலவீனங்களை கொண்டாடுவேன். ஏனென்றால் நான் பலவீனமாக இருக்கும்போது என்னுள் வாழும் கிறிஸ்துவின் வலிமை மிக ஆழமாக உணர்கிறேன். எனவே எனது பலவீனத்தால் நான் தோற்கடிக்கப்படவில்லை, ஆனால் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் என் பலவீனத்தை நான் உணரும் போது, துஷ்பிரயோகத்தை தாங்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் மீதான என் அன்பின் காரணமாக நான் ஒவ்வொரு பக்கத்திலும் தொல்லைகளை சந்தித்து துன்பத்துகளை எதிர்கொள்ளும் போது நான் இன்னும் பலமாகிவிட்டேன். என் பலவீனம் தேவனின் சக்திக்கான ஒரு சவாலாக மாறுகிறது. ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட்.